ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல, பட்டு ஐ ஹோப் ஸோ கேட்கும். இந்த மாதிரி வீடியோ கூட பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியல. இதோட 3வது வாட்டி இந்த ப்ராப்ளம் பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் நிறையா ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்டு புதுசாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து புது வீட்டோட, அதாவது சொந்த வீட்டோட புது வீட்டோட பெட்ரூம். இது தான் என்னோடய பெட்ரூம். நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன், கொஞ்சம் நல்லா செட் பண்ணிவிட்டு ஃபுல் ஹோம் டூரை காட்டுறேன் நான் வந்து. ஸோ நிறைய கேப்ஸ் ஆயிடுச்சு வீடியோவில். 10 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஓடிட்டுருக்குது. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேனா இல்லையான்னு தெரியல. நான் வந்து ஆக்சுவலாக பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நான் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். 2023 நான் வந்து அட்மிஷன் எடுத்திருந்தேன். 2026 இப்போ 26 ஓடிட்டுருக்குது. 26ல் வந்து பாஸ்ட் அவுட். இப்போது நான் ஆல்ரெடி 8th செமிஸ்டர்லாம் முடிஞ்சு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து கிரேடு பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் அஃபிலேட்டட். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கல. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கிரேடு பார்த்திங்கன்னா A+, B+, இந்த மாதிரி தான். ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது 3rd செமிஸ்டரில் ஒரு 2nd செமிஸ்டர். அதான் லேட்ரல் என்ட்ரி. நான் டிப்ளமா முடிச்சதுனால லேட்ரல் என்ட்ரி. அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் 3வது செமிஸ்டர்லேருந்து 8வது செமிஸ்டரும் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு எல்லோரும் ஆல் கிளியர். ஒரு சில பேர், ஒரு 10 பேர், என்னை சேர்த்து ஒரு 10 பேர் மட்டும்தான் அரியரோடு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய அரியர் இருக்குது. ஆனால் நான் ஒருத்தன் மட்டும்தான், எனக்கு ஒரே ஒரு அரியர். நிறைய வாட்டி எழுதிட்டேன், ஆனால் பாஸ் பண்ணல. இன்னும் மறுபடியும் 2 மாதம் இருக்குது. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறேன். டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்னாலே சுத்தமாக ஆகவே மாட்டேங்குது. அந்த சப்ஜெக்ட் எதுக்காகவே தெரியல, ஆனால் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து புதுசாக நான் வந்து படிக்க ஆரம்பித்து இருக்கிறேன். யூடியூப்லேருந்து தான் படிக்கிற, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? இல்லைனா இந்நேரத்துக்கு நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நான் வந்து போய் வேலை பார்த்துருக்கணும். வாழ்க்கையில் ஏதாச்சும் சந்தோஷமாக நடந்தால் தானே நானும் வந்து வீடியோ போட முடியும். இந்த இன்ஜினியரிங் வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு வந்து கேட்குறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறதே ஒரு சாதனை தான். அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நல்லா படிக்கிறவங்களும் சரி, இல்லை சுமாராக படிக்கிறவங்களும் சரி, இல்லை படிக்காதவங்களே சரி, இன்ஜினியரிங் படித்து முடித்து டிகிரி வாங்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய சாதனை. ஒரு அரியர் கூட வைக்காமல், வெளில வச்ச அரியர் அது கடைசி செமிஸ்டரில் கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வராங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லாத்துலேயுமே பாஸு. ஒரே ஒரு அரியர் மட்டும்தான். அந்த ஒரு அரியருக்காண்டி தான் இப்போது நான் வந்து அஃபிஷியலாக கிராஜுவேட் ஆகலை. அதனால் இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஜஸ்ட்டு பாஸ் மார்க் மட்டும்தான். எக்ஸ்டர்னலில் 45 கிடைச்சா போதும். இன்டர்னலில் எப்படி இருந்தாலும் மார்க் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 45 ப்ளஸ் அங்கே ஒரு 20, 60-65க்குள்ளே வந்துடுச்சுன்னா B+, அதோட ஜோலி முடிஞ்சு. அவ்வளோதான், ஓவர். ஆனால் இது முடிக்கிறதுக்கே வந்து எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட பாஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் என்னால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்டில் முடியல. ஆனால் ஒரு உண்மையை ஒத்துக்குவேன், நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. இந்த சப்ஜெக்டுக்கு நான் வந்து அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது காரணமும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது நீங்களாம் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. உலகத்தில் நிறையா சூனியம் செய்ய வைக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் நிறையா. எங்கள் ஃபேமிலியிலலாம் பிளாக் மேஜிக்குனாலே தொல்லை தான். கிளாஸ் 1லேருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த பிளாக் மேஜிக்லேயே எங்கள் ஃபேமிலி வந்து நாசமாக போயிருக்குது. நான், எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அக்கா எல்லாருமே இந்த பிளாக் மேஜிக்னாலே வந்து வாழ்க்கை நாசமாக போயின்னு இருக்குது. அதான் ஒரு பக்கம் கெட்டவங்க இருந்தாங்களாம், இன்னொரு பக்கம் நல்லவங்களும் இருப்பாங்களா. அந்த ஒரு சில நல்லவங்க காண்டி தான் இன்னமும்
நான் வந்து இங்கே வந்து நின்று பேசின்னு இருக்கிறேன். இல்லைன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க பிளாக் மேஜிக் அது இந்த காலத்தில் அதெல்லாம் இருக்குதா, அதெல்லாம் உண்மையிலேயே இருக்குதா அப்படின்ட்டு. எல்லாம் இருக்குது, எல்லாம் நிறையா பிரச்சனை போயிட்டுருக்குது. அதனால தான் என்னால் வந்து ஒரு ப்ராப்பராக வீடியோ போட முடியல. நான் என்ன நினச்சேன், சரி இந்த எப்படி இருந்தாலும் இப்போ நான் வந்து பாஸ் ஆகிட்டு இப்போ நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த ஒரு அரியர்னால மறுபடியும் வந்து 2-3 மாதம் 4 மாதம் கேப் ஆயிடுச்சு. இந்த ஒரு சப்ஜெக்ட் வேண்டி தான். இது கிளியர் பண்ணிட்டு தான் என்னால் வேறு கம்பெனிக்கே போக முடியும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து டிப்ளமோ படித்தேன். டிப்ளமோ முடிச்சுட்டு 2023 நான் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கூட போயிருந்தேன். அந்த கம்பெனியில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு 3வது வருஷத்துக்கு அப்புறம் சேலரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு டிப்ளமா ஹோல்டர், டிகிரி ஹோல்டர் கிடையாது. அது வந்து எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. எங்கள் அக்கா வந்து எம்பிஏ படிச்சிருக்காங்க. நான் அட்லீஸ்ட்டு ஒரு யூஜினாச்சும் நான் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடிவெடுத்தேன். நான் வந்து அதுக்காண்டி பிஏ எல்லாம் சேர்ந்துருந்தேன். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஒரு வருஷம் நான் வந்து அதுவும் படித்தேன் நான். இப்போது என்ன ஆச்சுன்னா அதுலேயும் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிப்போச்சு. ஏன்னா அதுலேயும் எனக்கு ஒரு அரியர் வந்து இருந்துச்சு. அதிலெல்லாம் அரியர், அது டிப்ளமோட கதையே வேறு. நான் டிப்ளமோட வாழ்க்கை வந்து நான் வந்து அப்புறமா இன்னொன்று ஒரு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். சரியான வாழ்க்கை. அதுலேருந்து தப்பிச்சு வந்தது பெரிய ஒரு விஷயம். இப்போ இது வந்து நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டேன். ஒன்றில் கூட அரியர் கிடையாது. இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் நான் கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன். சொன்ன வார்த்தையை நான் வந்து மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுதான் கஷ்டத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க புலம்பு தான் செய்வாங்க. அதுதான் நான் இப்போ நடு ராத்திரியில் டைம் பார்த்தீங்க என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டைம் வந்து கரெக்டாக 12:37 நைட்டு. மேலே நான் என்னோடய ரூமில் இருக்கிற, கீழே வந்து அம்மா அப்பா அப்புறம் எங்கள் அக்கா பையன், அவனும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களும் வந்து எனக்கு தலையெழுத்தில் இல்லை. எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அது ஒரு பெரிய கதை. நானும் எவ்வளோ பொண்ணுங்களை நான் வந்து லவ் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணுங்களை என்னை பிடிக்காதுன்னு சொல்லி விட்டுடுறாங்க. சொந்தத்துலேயே வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. சொந்தத்துலேயும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குது, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட ஓப்பனாக கேட்டதுக்கு அவங்க மூஞ்சிலே வேண்டான்ட்டாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் டிஸப்பாயின்மெண்ட். ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. அதனால தான் முடிவு பண்ணேன், எப்படியாவது இந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. கடவுள் இருக்கிறாருல்ல, கெட்ட சக்தியெல்லாம் இந்த அளவுக்கு ஆடும்போது கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? கஷ்டப்படுறேன், கஷ்டப்படிச்சு படிக்கிறேன், படித்து பாஸ் பண்ணுறேன், கம்பெனிக்கு போகிறேன். என்ன அதுக்கப்புறம் கல்யாணம் நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா என் வயசு ஆக்சுவலாக கல்யாண வயசு தான். இன்னமும் நான் வந்து டிகிரி படிச்சுன்னு இருக்கிறேன். எல்லோரும் பொதுவாக வந்து 23 வயசுக்குள்ளேயே டிகிரி முடிச்சிடுவாங்க. நான் இன்னும் எனக்கு வயசு வந்து 26 வயசாகுது, 26. இன்னமும் நான் வந்து டிகிரி படிச்சுட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லலாம் 26 வயசெல்லாம் ஒரு வயசா அப்படின்ட்டு. பட் கரெக்டாக அந்த வயசில் முடிக்கணும்ல. இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, நிறையா பிரச்சனைகள். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து பிரச்சனை பற்றியாகவே இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நோ வீடியோஸ்ன்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணலான்னு பார்த்தா முடியவே இல்லை. சரி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காலேஜ் டைமில் நான் வந்து பைக் பற்றினா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட்டுன்னு இருந்தேன். சரி எப்படியாவது நம்ம யூடியூப்லனாச்சும் நம்ம நல்லா வளர்ந்துடலாம் அப்படின்ட்டு. அதுவும் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த செய்வனைக்காண்டி தான் இவ்வளோ பிரச்சனை. ஒழுங்காக இன்ஜினியரிங்கும் முடிக்க முடியல. முடிச்சிடுவேன், இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, எப்படியாவது முடிச்சிடுவேன். எல்லாமே அப்டேட்டில் தான் வைப்பேன். நான் என்ன படிக்கிறேன் என்ன இல்லைன்னா உங்களுக்கும் காட்டுறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது. 10 மாதம் ஆயிடுச்சு, ஒரு வீடியோ கூட போடல. 10 மாதத்துக்கு அப்புறம் இதுதான் வீடியோ. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.